நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, With the grace of our Lord, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு it is with you அனுதினமும் all days, எப்பொழுதும் always, நம் வாழ்க்கையில் இருக்கும் காலம் முழுமையாக till we live in this world. அவர் நம்மோடு இருப்பதாக We are believing He is with வேதம் us. சொல்கிறது. Bible is saying, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். believe on that. உறவுகள், Relationships, நண்பர்கள், friends, நாம் பார்க்கின்ற அநேகர் the people whom we are meeting, நம்மோடு ஒரு சில காலங்களாக இருக்க முடியும். they can able to stay in your life for a particular time only. ஆனால் தேவன் என்பவரோ But God is கடைசி வரைக்கும் நம்மோடு இருந்து till our last breath. அதற்கு பின்னால் After that, பரலோகத்திலே கடந்து போகும்போது when we are entering into heaven, நித்தியமாய் நம்மோடு இருக்கிற நிரந்தரமான தேவனாய் இருக்கிறார். He is a God of everlasting will be with us. அவர் நாமத்தை கொடியோற்றுவோம் என்று நாம் தியானித்தோம். As we look on yesterday, we will hoist the God's name. இந்த வேளையில் கூட Today also, அதே சங்கீதம் 20ஆம் சங்கீதம் the same Psalm 20, 7ஆம் வசனம். verse 7. சில ரதங்களை குறித்தும் சில குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். Some put their faith in carriages and some in horses, but we will be strong in the name of the Lord our God. இங்கே சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். Some put their faith in carriages and some in horses. உலகத்தில் வாழ்கிறவர்கள் As people living in this world, ரதங்கள் என்று சொல்லும்போது ஒரு அழகை காண்பிக்கிறது. when you say carriage means it isn't showing a beautiful thing. குதிரை என்று சொல்லும்போது ஒரு வேகத்தையும் வீரத்தையும் காண்பிக்கிறது. When it is saying horses, it is saying speed. அவர்கள் தங்கள் அழகை குறித்து பெருமையாய் பேசுவார்கள். They speak about their beauty. தங்களுடைய வீரத்தை குறித்தும் தங்கள் வேகத்தை குறித்தும் பெருமையை பேசுவார்கள். They speak about their strength and their speed. இந்த உலகம் பெருமையை பேசுகிற உலகமாய் இருக்கிறது. This world is a prideful world. தங்களை பெருமையாக உயர்த்தும்படியாய் விரும்புகிற உலகமாய் இருக்கிறது. They show themselves very proudly. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் As the people in the world are, தங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று யோசிப்பார்கள். many consider to others to be proud. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. That is what is saying this verse. இந்த காரியத்தை சொல்கிறவர் யார் என்று சொன்னால் The person who it is saying is, தாவீதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம். it is mentioning the Psalms of David. தாவீது ராஜாவாய் இருந்த போதிலும் கூட When David was a king, அவன் தன்னுடைய வீரத்தை குறித்து பெருமையாய் பேசாதபடிக்கு, he never speak about his own strength. தன்னுடைய அந்தஸ்தையும் அழகையும் குறித்து பெருமையை பேசாதபடிக்கு, He never speaks about his beauty and his positions. அவர் சொல்கிறார், He is saying, நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். but we will be strong in the name of the Lord our God. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய என்று பார்க்கிறோம். He is saying, but we will. இதில் ஒரு காரியத்தை தாவீது சொல்வதை பார்க்க முடியும். We can able to say a point is David is saying in this. தேவனை உரிமையோடு கூட சொல்கிறார். He is saying very loudly. எங்கள் தேவன் என்று சொல்லி, He is saying our God, எங்கள் தேவன் our God. நாம் சொல்ல வேண்டும். We should say உங்களுக்குரிய தேவன் அவர். He is a God who belongs to us. உரிமையோடு கூட என்னுடைய மகன் என்று சொல்கிறோம். How we are saying to our own children, my son, என் மகள் என்று சொல்கிறோம். my daughter, என் தாய் தகப்பன் என்று சொல்கிறோம். my parents, என் கணவன் என் மனைவி என்று சொல்கிறோம். my husband, my wife. We are saying, நெருக்கமான உறவு என்று சொல்கிறோம். we are saying a close relative. ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், But here King David is saying, எங்கள் தேவனுடைய நாமம் என்று சொல்லி, name of the Lord our God. அவன் தெளிவாய் இருந்து கொண்டார். He understands clearly. உரிமைக்குரியவர் அவர்தான் என்று சொல்லி, He is the one who belongs to us. உலகத்தில் உரிமையாக அழைக்கப்படுகிற அவர்தான் என்று சொல்லி, He is the one we can able to belong to people of this world. அதனால்தான் அவர் சொல்கிறார், So that is the reason he is எங்கள் saying, தேவன் என்று சொல்லி. he is mentioning our God. அவர் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து பெருமையை பேசலாம். He can able to speak about his kingdom. வீரத்தை குறித்து பெருமையை பேசலாம். He can able to speak about his strength. என்று சொன்னால், Reason. கோலியாத்தை ஒரு கூழாங்கலினால் மேற்கொண்டு ஜெயித்தவராக வேதத்திலே தாவீதை பார்க்க முடியும். He is the man who defeated Goliath by a stone. அப்பேற்பட்ட வீரமுள்ள தாவீது, He is
a so courageous man. தனக்குரியதை பெருமையாய் பேசாதபடிக்கு He doesn't speak about his own strength. ஆண்டவரை குறித்து மேன்மையாய் சொல்கிறார். He is speaking very proudly about God. அவரே என் பலம் என்று சொல்கிறார். In one place he is saying, God is my strength. ஆம், தேவ பிள்ளைகளாய் நம் வாழ்க்கையில் கூட In God's people life also, நம்மையோ நமக்குரியதை குறித்தோ மேன்மையாய் சொல்லாதபடிக்கு we should not speak about our own self. நமக்கு கொடுத்த தேவனை குறித்தே மேன்மையாய் சொல்ல வேண்டும். We should always declare about the one thing about God. உங்கள் திறமையினால் நன்றாக படித்திருக்கலாம். You may be well in knowledge. ஆனால் அந்த படிப்புக்கு வேண்டிய கிருபைகளை யார் கொடுத்தது? That grace have been given by who? சுகத்தை யார் கொடுத்தது? Who has given you health? நன்மை யார் கொடுத்தது? Who has given the good thing? உங்கள் பெற்றோர் எல்லாம் கொடுத்தாலும் கூட Even though your parents have given you, அவர்களுக்கு யார் கொடுத்தது? who has given to your அவர் parents? உங்கள் பெற்றோர் கொடுத்தவர்களுக்கு யார் கொடுத்தது? The parents who was given to your parents. அதற்கு மேலாய் தேவன் இருப்பதாகத்தான் சொல்ல முடியும். When you look at the top of the line, God is there. அதனால் தேவனை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். So it is always to praise God alone. அவரை மேன்மை பாராட்டும் பொழுது When we praise God, நம் வாழ்க்கை எழுந்து நிமிர்ந்திருக்கும்படியே கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். our life will become a standing and uplifted life. கடந்த ஆண்டில் கூட And the last year also, நாங்கள் இந்த வேதத்தினுடைய வசனங்களை தான் நாங்கள் வாக்குத்தத்தமாய் கொடுத்தோம். this verse only God has been promised to us. நாங்களோ எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். As we lifted up, ஏன்னு சொன்னால் we want to know the எங்கள் reason. பெருமைகளையோ Not our own self, எங்கள் ஞானங்களையோ not on our own எங்கள் wisdom, பக்திகளையோ not our own self. எங்களுடைய பரிசுத்தத்தையோ மேன்மை சொல்லாதபடிக்கு We didn't boast about our holiness. அவரை குறித்தே மேன்மை பாராட்டினபடினாலே Always we lift up God. அவர் அந்த பாதை நடத்தினார். He lead us in that path. இதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட In our life நாம் also, எல்லாம் சேர்ந்து let us all unite. தேவ நாமத்தை மேன்மை பாராட்டும்படியாக We lift up God's name. நம்மை கொடுப்போமா? Surrender ourselves today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம். thank you for this good time. உலகத்தின் மனுஷர்கள் All the peoples of சில the ரதங்களை world, குறித்தும் some believe in சில horses, குதிரைகளை குறித்து மேன்மை some believe பாராட்டுகிறார்கள். in chariots. நாங்களோ But we எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். become strong in the name எங்கள் of the தேவனுடைய நாமத்தை Lord. குறித்தே மேன்மை பாராட்டுவோம். We are strong in the name of the அதன் Lord. மூலமா எல்லாவற்றும் நிமிர்ந்து நிற்போம் ஐயா. Through that we will stand up. Thank you, Lord. நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, Father. எப்போதும் மேன்மை பாராட்ட அருள் செய்கிறார். Help us to lift your name. ஆசீர்வதிப்பார். Bless us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.